தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை மிக தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அது மரம், செடி, கொடிகளாக இருக்கட்டும், ஊர்வனவாக இருக்கட்டும், பரப்பனவாயாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும் என எவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவைகளுக்கு என ஒரு நோக்கம் இருக்கின்றது. அவைகள் இந்த நோக்கத்தை யார் சரியாக புரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை படி வாழ்கின்றார்களோ அவர்களே வெற்றி அடைகின்றார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகிறது. இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 4 - 15 உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 4 - 15 உள்ள வசனம். இது கூறும் செய்தி என்னவென்றால், விதைப்பவர் உவமை. விதைப்பவர் ஒருவர் விதையை எடுத்து அதை விதைக்கின்றார். சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் முற்செடிகளில் விழுகின்றன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. இந்த விதைகள் அதன் விழுந்த இடத்திற்கேற்ப அது தன்னுடைய பலனை கொடுக்கின்றது. கடைசியாக நல்ல இடத்தில் விழுந்த விதை மட்டும் மிகுந்த விளைச்சலையும் பலனையும் கொடுக்கின்றது. இதே போலதான் மனிதனுடைய வாழ்வும் இறைவார்த்தையும். இறைவார்த்தை நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த இறைவார்த்தையை எவ்வாறு நம்முடைய வாழ்வில் பயன்படுத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோலதான் கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு அனைத்து திறமைகளையும் கொடுத்திருக்கின்றார். அந்த திறமையை பயன்படுத்தி நாம் விசுவாசத்தை எவ்வாறு வளர்க்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இறைவன் நமக்கு கொடுத்த திறமையையும் கடமையையும் போதனையையும் சாட்சியத்தையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் நம்முடைய விசுவாசத்தில் ஊன்றி வளர்ந்து நாம் விசுவாசத்தை பிறருக்கும் சிறப்பான முறையில் அறிவிக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக இருக்கும். நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்து நம்மை உருவாக்குகின்றார், வழிநடத்துகின்றார். நம்முடைய நோக்கம் என்ன என்பதை அவர் நமக்கு தெரிவித்து விட்டார். அந்த நோக்கத்தின்படி நாம் வாழ்ந்து சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திராவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.